ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில கூட கர்த்தாவே நீர் அநேக சாட்சிகளை அப்ப இந்த குழுல ஏற்படுத்தி கொடுத்தீர். உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் அப்பா இன்னும் இன்னும் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா இன்னும் ஒரு விசுவாச ஜனங்கள் மத்தியில கூட்டி கொடுப்பீராக. அப்பா உமது சத்தியத்தை அறிகிற அறிவிலே அப்பா நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன். அப்பா நீர் போதுமானவராய் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கூட செபிக்கிற கர்த்தாவே, நீங்க எங்களோடு கூட இடைப்படுறதுக்காக நன்றி. அப்பா பிதாவே, அப்பா ஒரு விசை இதோ இந்த நேரத்துல கூட நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் அப்பா உமது சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அது உமக்கு பிரியமா இருக்கட்டும். ஏசுநாத நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்துல நம்ம ரோமர் பகுதியில நம்ம பார்த்தோம். ரோமர் 10ஆம் அதிகாரம். நம்ம அதுல ஒரு 14 வசனங்கள் 15வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த 15வது வசனத்துல இருந்து நம்ம இப்போ நம்ம தியானிக்கலாம். முடிந்த வரைக்கும் நம்ம தியானிப்போம். தேவனுக்கு சித்தமான அந்த நேரம் வரைக்கும். 15வது வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறார்கள். அருமையான இந்த வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசாயா 52:7 இந்த வசனத்தை நம்ம ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த வார்த்தை தான் பவுல் எடுத்து இந்த இடத்துல கையாளுகிறது நம்ம பாக்குறோம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? இந்த காரியத்தை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். யாருன்னா ஒருத்தர் போய் சொன்னாதான் நம்ம நற்செய்தி பரவும். அந்த நற்செய்தி கேட்கப்படும். அந்த நற்செய்தி சொல்லும் பொழுது, அந்த விஷயம் சொல்லும் பொழுது, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டுதான் நம்பிக்கை விசுவாசம் வரும். இப்ப ஒருத்தட்ட நம்ம பேசாம ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தாம அவங்க அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியாது, கேட்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட நம்ம சில சாட்சிகள், இப்ப இவ்வளவு சாட்சிகள் சொன்னீங்க, இவ்வளவு அற்புதமான சாட்சிகள், இதெல்லாம் யாருன்னா ஒருத்தர் கேட்கும் போது அவங்க உள்ளத்துல ஒரு நம்பிக்கை, இயேசு மேல் நம்பிக்கை வரும். இது போல சொன்னாதான் அது மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள பெருகுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது சமாதானத்தை கூறி, அதாவது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கக்கூடிய சில பாவங்கள், சில சாபங்கள், அந்த கட்டுகள் நம்ம உடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில சமாதானம் வரும். ஹெலன் கூட சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்க விரும்புவார். உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானம், சந்தோஷம் தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள் வரும் பொழுது, தேவனை குறித்த அறிவு நமக்குள் வரும் பொழுது ஒரு விடுதலை, ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு என்பது விடுதலை, மீட்பு, அது நமக்குள் வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அதனால இந்த சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறவர்கள், இதை சொல்லுவதற்காகவே தேவன் விசேஷமாய் இந்த நற்செய்தி பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காகவே ஊழியர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். 5 விதமான ஊழியங்களை தேவன் அதற்காக தான் கட்டளையிட்டார். அவர் என்ன செய்யறாரு? இந்த மாதிரி ஊழியங்களை செய்யும்படிக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். போங்க, உலகம் முழுவதும் போய் இந்த நற்செய்தி அறிவிங்க. ஆனால் தான் எபேசியர்ல சொல்லும் பொழுது, அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். தூரமாயிருந்த உங்களுக்கு, தூரமாய், நாம் ஆண்டவரை விட்டு புறஜாதிகளா இருக்கிறவர்கள் தூரமாய் இருந்தோம். ஆண்டவரை பற்றி அறிவில்லாமல் இருந்தோம். நம்ம தேவனை பற்றி அறிவில்லாதவர்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நாங்களாம் ஆர்சில இருந்து வந்தோம். ஆனா ஆண்டவர்கிட்ட கிட்ட வர முடியாது. தூரமா நின்னுட்டு ஹலோ சொல்லிட்டு போற மாதிரிதான் இருந்தோம். நாங்க எங்க சர்ச்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான், அது நெருங்கி பேச முடியாது, ஃப்ரீயா ஆண்டர்கிட்ட பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தவர்கள் தான். ஆனால் தேவன் தூரமா இருந்த எங்களை அவர் கிட்ட கொண்டு வந்தார். அப்போ சமீபமா இருந்தவர்கள் யார்? யூதர்கள். இயேசு கிறிஸ்துவோடு, கடவுளோடு அவர்கள் கிட்ட நெருக்கமா இருந்தவர்கள் தான். ஆனா இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. கிட்ட இருந்தும் இயேசுவை அறியவில்லை. அதே போல கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களையும் நல்லா அறிந்தவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனா எல்லாருக்குமே இந்த சமாதானத்தை, சுவிசேஷத்தை கர்த்தர் அறிவிக்கிறார். ஏற்றுக்கொண்டவர்கள் அதை கேட்டு அதை மனசார ஏற்றுக்கொண்டவர்கள் விடுதலை அடைகிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள்
அவர்கள் வந்து என்ன செய்யல, விடுதலை பெறவில்லை. அதுதான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. யாரும் அதாவது ஆண்டவர் அறிவிக்கிறார் எல்லாருக்குமே. இந்த உலகம் முழுவதும், பூமி முழுவதும் சுவிசேஷம் வந்து அறிவிக்கப்படுகிறது. அதனால இந்த தேவன் வந்து நம்ம சொல்றாரு, இதோ சமாதானத்தை கூறுவனுடைய சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. இப்போ சுவிசேஷ அறிவிகருடைய பாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குதுன்ட்டு இங்க பைபிள் சொல்லுது. ஆனா அழகா இல்ல, வீங்கி போயிருக்குது. வெடி போட்டுட்டு இருக்கோம். கேவலமா தான் இருக்கும் காலு. மனுஷர்கள் பார்க்கறதுக்கு கேவலமா இருக்கு. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது அழகானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பாருங்க, அவருடைய பாதங்கள்லாம் அசிங்கமா தான் இருக்குது. ஆனா தேவனுடைய பார்வையில் அது அழகான பாதங்கள். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷ கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, அது உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். யூதர்களுக்கு என்று ஒரு 7 பண்டிகைகள் இருக்கு. அந்த 7 பண்டிகைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு அற்புதமான ஒரு அடையாளங்களா அவர்கள் கொண்டாடுவார்கள். ரோஷ் அஷானான்வாங்க. ரோஷ் அஷானா அது ஒரு புத்தாண்டு, நியூ இயர் பண்டிகை. இது வந்து ஆப்பிள் வந்து தேன்ல தொட்டு சாப்பிடுற ஒரு பண்டிகை. இது வந்து விடுமுறை நாட்கள்ல வரக்கூடிய பண்டிகைகள் இந்த பண்டிகை. அதே போல யோம் கிப்பூர், 2வது பண்டிகை யோம் கிப்பூர்னு சொல்லுவாங்க. இது பாவ மன்னிப்புக்கான ஒரு பண்டிகை. அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் போட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. யூதர்களுடைய நாட்காட்டுல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. அதாவது உணவு, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அன்னைக்கு. இந்த யோம் கிப்பூர் அந்த பண்டிகைக்கு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா பெசாக்குன்றது பஸ்கா பண்டிகை. பாஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. பஸ்கா இது வந்து எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்ததை நினைவு கூறுகிற ஒரு பண்டிகை. இது வந்து புளிப்பில்லாத பண்டிகை. புளிப்பில்லாத அப்பத்தையும் கீரைகளையும் கொண்டு அவர்கள் புறப்பட்ட அந்த பண்டிகையை நினைவு கூறுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அருமையானவர்களே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாங்க சுக்கோத் பண்டிகை. அது வந்து கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து 7 நாட்கள் அந்த கூடாரத்துல தங்குவாங்க. இது வந்து என்னன்னா வனாந்தரத்துல நாடோடிகளா அலைஞ்சத நினைவு கூறுகிற பண்டிகை. இது என்னதுக்குன்னா கர்த்தர் அவர்களை இதெல்லாம் நினைப்பூட்டுகிறார். நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் வழி நடத்தப்பட்டீங்க, உங்களை வழி நடத்துற தேவனை நீங்க நினைவு கூறுங்கள் என்பதற்காக இந்த பண்டிகைகள். சுக்கோத் பண்டிகை. அடுத்து ஷாவுத் என்ற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை பாத்தீங்கன்னா இது பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலையில மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தோரா, அந்த கட்டளைகள், திருச்சட்டத்தினுடைய அடையாளமாக, உடன்படிக்கையின் அடையாளமாக, நியாயப்பிரமாணங்களை வாங்கினதன் அடையாளமாக, 10 கட்டளை வாங்கினதன் அடையாளமாக தேவனோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூறுவது ஷாவுத் பண்டிகை. இது வந்து பாத்தீங்கன்னா இது அறுவடை பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அறுவடை திருவிழா. இது இந்த அறுவடை திருவிழா என்று சொல்லப்படுகிற ஒரு பண்டிகை. இந்த நேரங்கள்ல அவர்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் அவர்கள் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒரு பண்டிகையா இருக்கிறது. கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிற ஒரு பண்டிகையா இருக்கிறது. இந்த பண்டிகை வந்து வாரம் முழுசும் கொண்டாடுவது அறுவடை திருவிழாவா. அதுதான் இன்னும் நம்ம சபைகள்ல கொண்டாடிட்டோம், அறுவடை திருவிழான்னு சொல்லிட்டு கொண்டாடிடுறோம். ஏன்னா பழைய ஏற்பாடையே நம்ம பிடிச்சுன்னு தான் இருக்கிறோம். ஆனா அதற்கும் மேலான ஒரு சில காரியங்களை முழுமையா அர்ப்பணிக்கிற ஒரு காரியங்கள் இல்லை. நம்ம கொண்டாட்டமா தான் அதை கொண்டாடுறோம். யூதர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், அவர்களை விட நீதி நம்ம அதிகமா இருக்கணும். புதிய ஏற்பாட்டு சபையினுடைய நீதி இன்னும் அதிகமா இருக்கணும். இன்னும் வினோத அங்காடி வச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் வந்து அர்ப்பின் பண்டிகை வச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் எல்லாமே வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அவர்கள் அதை நினைவு கூர்ந்து ஒரு சடங்காய் செய்தார்கள். நாமளும் இன்னைக்கு வெறும் சடங்காய் தான் செஞ்சுட்டு இருக்கிறோமே தவிர நம்ம அர்ப்பணிக்கிறதோ, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறதோ, அந்த திருச்சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நம்ம இடத்துல இல்லாமலே இருக்கிறது. ஆனால் தேவன் அதெல்லாம் எதிர்பார்க்க. அடுத்து ஹனுக்கா பண்டிகை. ஹனுக்கா வந்து விளக்குகளினுடைய திருவிழா. ஹனுக்கான்றது அந்த விளக்கை குறிக்கிற ஒரு காரியம். இது என்னன்னா இந்த எதிரிகளினால் எருசலேம் ஆலயம் வந்து ஆட்கொண்டு அந்த இடம் வந்து அசுத்தப்படுத்தப்பட்டது. எதிரிகளினால அசுத்தப்பட்ட பொழுது அதை சுத்திகரித்து விலக்கு ஏற்றப்படுகிறது. இது வந்து என்னன்னா நம்ம பாவத்தினால பிசாசு வந்து நம்மளை பீடித்து பாவத்தினால நம்ம அழுக்காகும் பொழுது நம்ம சுத்திகரிக்கிற ஒரு பண்டிகை. நம்ம என்ன செய்யறாங்க, 8 நாள் தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபாடு நடத்துவாங்க யூதர்கள்லாம்.
ஆனா நாம என்ன செய்யறோம், மெழுகுவர்த்தி ஏத்தி ஜெபம் பண்றதுதான் நம்ம நினைக்கிறோம். உண்மையிலுமே அப்படி அல்ல. நம்மை நாமே சுத்திகரிக்கணும். நம்மை நாமே நமக்குள்ள வேதம் என்கிற வெளிச்சம் வரணும், வேத வசனங்கள் என்கிற வெளிச்சம் வரணும். இப்படி வரும் பொழுது நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா பூரி பண்டிகை, 7வது பூரிம் பண்டிகை. பூரிம் என்பது பாத்தீங்கன்னா யூதர்கள் அடிமைப்பட்டு எஸ்தர் காலத்துல யூதர்கள் ஆமான் மூலமா அடிமைப்படுத்தப்பட்டு ஆமான் மூலம் கொல்லப்படுவதற்கு திட்டம் தீர்க்கும் போது மொர்தெகாய் அந்த இடத்துல ஆண்டவர் நினைவு கூர்ந்து மொர்தெகாயை உயர்த்தி வைத்த நாளிலே எஸ்தர் மூலமா உபவாசித்து அந்த நாடு தேசம் முழுவதும் உபவாசித்து அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை பெற்று எவனால அந்த ஆமானால எப்படி உபத்திரம் வந்தது, அந்த உபத்திரம் மொர்தெகாய்க்கு வருகிற தண்டனை மறுபடியும் ஆமானுக்கே கிடைக்கும்படி கர்த்தர் செய்து அவன் போட்ட சட்டத்தை திருத்தி எழுதி அந்த தேசம் எங்கும் எல்லா 127 நாடுகள் அட்டசிச்சு அப்படியே வேகமா பறக்குது. அப்பெல்லாம் போஸ்ட்மேன் எல்லாம் இல்ல, குதிரை மூலமாய் வேகமாய் சில குதிரைகள் மூலமாய் அந்த போஸ்ட் எல்லாம் அனுப்பப்படுது. ஒவ்வொரு தேசம் 127 நாடு, அதுல இந்தியாவும் ஒண்ணு. இந்தியாவுக்கும் லெட்டர் வந்துச்சு, அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம் சாவடிங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி 127 நாடு, உலகம் முழுசுக்கு ஒரு ராஜா தான் அப்பெல்லாம். அப்போ உலகம் முழுசும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அந்த நாட்கள். அந்த நேரத்துல ஒரு விடுதலை கிடைக்கிறது. எஸ்தர் ராஜாத்தி மூலமாக, மொர்தெகாய் மூலமாக அந்த இடத்துல ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடு பொழுது ஏற்படுத்தப்பட்ட ஒரு பண்டிகை தான் பூரிம் பண்டிகை. இந்த பூரிம் பண்டிகை ஒரு விழா, விருந்து வைத்து கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. இப்படியா இந்த 7 பண்டிகைகளையும் தேவன் என்ன செய்யறாரு, அவர் யூதாவை பார்த்து சொல்றாரு, நீங்க கொண்டாடுங்க, நீங்க சந்தோஷமா கொண்டாடுங்க. ஏன்னா ஆண்டவருடைய சமாதானம் உங்களுக்குள்ள வருது, சுவிசேஷங்கள் மூலமா உங்களுக்கு வருகிறது. இந்த பண்டிகைகள் உங்களை சுத்திகரிக்கட்டும், இந்த பண்டிகைகள் உங்களை பரிசுத்தமாகட்டும், இந்த பண்டிகைகள் தேவனோட உடன்படிக்கை செய்யட்டும். இந்த பண்டிகை கர்த்தரோடுக்குள்ள அந்த உடன்படிக்கை, கர்த்தர் கொடுத்த விடுதலை கொண்டாடுகிற ஒரு பண்டிகையா இருக்கிறது. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. அப்போ ஒரு சுவிசேஷம் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பண்டிகையா இருக்கிறது. சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்தி உங்களிடத்தில் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வருகிறது, உங்கள் வாழ்க்கையில சமாதானம் வருகிறது. இது ஒரு பண்டிகையாய் மாறுகிறது. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, சுவிசேஷகனுடைய சுவிசேஷம் உங்களுக்குள் வரும்போது சமாதானம் உண்டு. அதனால சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறி, எருசலேம் என்னும் சுவிசேஷியை நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணம் இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை நீங்க கேட்க கேட்க உங்க வாழ்க்கை பண்டிகையாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் துக்க நாட்கள்லாம் முடிந்து போகும். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். ஆனால் அந்த கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏசப்பா சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் மூலமாவும் தெரியும், லூக்காலையும் தெரியும். ஆண்டவர் இது ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை ஆண்டவர் தனக்கு உரிமையாக்கி அவர் எடுத்து வாசிக்கிறார். ஏசாயா 61 சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை அவர் எடுத்து வாசிக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை, சிறைப்பட்டவர்கள் விடுதலை, கட்டுண்டவர்கள் கட்ட விடுதலையும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள் போகும்பொழுது கட்டுகள் உடைப்படுகிறது, சிறைப்பட்டவர்கள் விடுதலை அடைகிறார்கள், நொறுங்குண்டவர்கள் அவர்கள் எல்லாம் காயம் கட்டப்படுகிறார்கள். அருமையானவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில வர வர ஒரு விடுதலை வருகிறது. அதனால்தான் தேவன் சொல்றார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று. பாருங்க, வானத்திலும் பூமியில எனக்கு சகல அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன், ஆனால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராகி பிதா குமார பரிசுத்தாவினாலே நீங்கள் ஞானசானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் நீங்கள் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்பது இது தேவன் கொடுத்த கட்டளை, ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. அதனால்தான் ஆண்டோடைய சத்தியங்களை ஊழியர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இது உலக முடிவு பரியந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதனால பிரசங்கம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து ஊழியர்களை நடத்துகிறார். ஆனால் தான் தேவன் கூட இருந்து அந்த சத்தியத்தை நமக்கு சொல்லும் பொழுது அந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குகிறது, நம்ம உணர முடிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்பொழுது உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதிக்கிறார். அப்போ பூமியிலே சமாதானம் எப்படி வருகிறது? சுவிசேஷத்தின் மூலமாய் வருகிறது, ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாய் வருகிறது. இயேசு கிறிஸ்து யார்? வார்த்தையானவர். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது அது தேவனுக்கு மகிமையாய் மட்டுமல்ல, அது தேவனுடைய மகிமை வெளிக்கொண்டு வருகிறாய் மட்டுமல்ல, அவர் இந்த பூமியிலே
சமாதானத்தை கொண்டு வருகிறவரா வந்தார். அந்த வார்த்தையின் மூலமாய், வார்த்தையானவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த வார்த்தையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ இயேசு கிறிஸ்துடைய, அதனால்தான் வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த பூமியிலே சமாதானத்தை தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார் மனுஷன் மேல. அப்படி சமாதானம் நமக்குள் வர வர நம்மேல் தேவனுக்கு பிரியம் அதிகமாகிறது. ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிப்பார். இதெல்லாம் ஒரு ஒரு சூத்திரம் மாதிரி, ஒரு ஃபார்முலா மாதிரி, ஒரு கணக்கு மாதிரி. ஆண்டவருடைய மகிமை இந்த பூமியில இறங்கி வந்தது. அந்த மகிமை நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது வார்த்தையின் மூலமாய், சுவிசேஷத்தின் மூலமாய், சுவிசேஷகர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வார்த்தையாய் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறது. இதை நம்ம கேட்டு நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் நாம் அதன்படி வாழ ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பிரியம், மனுஷர்கள் மேல் பிரியம் வர ஆரம்பிக்கிறது. ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல உருவாகுது. தேவனுக்கு மனிதர்களுக்கு இடையில இருக்கிற பிரிவுகள் நீங்கி தேவனுக்கு மனிதர்களுக்கு இடையில ஒரு சந்தோஷமும் ஒரு பிரியமும் வருது. நாம என்ன செய்யறோம்? உறவும் கொண்டாட ஆரம்பிக்கிறோம். அப்பா பிதாவே அழைக்க ஆரம்பிக்கிறோம். ஏசப்பா கூட ஆரம்பிக்கிறோம். ஒரு உரிமையோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமா சொல்லும்போது, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக கிருபையை பெற்றிருக்கிறேன். அப்ப இது ஒரு கிருபை. ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது ஒரு கிருபை. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றது அந்த நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறது. அப்ப இந்த கிருபையை ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவர் இந்த கிருபையினால் தான் நடத்தி கொண்டிருக்கார். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபை இருக்கிற இடத்துல சத்தியம் வெளிப்படும். கிருபை இருக்கிற இடத்துல சத்தியம் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரும் பொழுது அந்த இடத்துல சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும். பாருங்க, நம்ம தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில அறிவில ஒருமைப்பட்டவர்களாய் கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு பூர்ண புருஷராய் ஆகும் வரைக்கும் இந்த ஊழியங்களை தேவன் இந்த கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய நம்முடைய மத்தியில அதை கொண்டு செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பரிசுத்தவான்களாய் நம்ம இருந்து நம்ம சீர்பொருந்தி நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும் என்பதற்காக இந்த சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் இந்த வார்த்தை சொல்வது சமாதானத்தை சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சி. அப்போ இந்த கால்களில அந்த கால்களை குறித்து ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அது சமாதானத்தை அறிவிப்பதற்காக செல்கிற கால்கள். அது எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தம் என்ன பாதரட்சி போட்டுட்டே இருக்கணும். அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்படுகிற ஒரு காரியம், மற்றவங்களை சொல்லுகிற ஒரு காரியம். இன்னைக்கு பொய் சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்லி ஜனத்தை பொய்களினால வீம்புகளை மோசம் போக்குகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அவர்களை நான் அனுப்பல. ஆனா இந்த தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில சமாதானத்தை உருவாக்குற சுவிசேஷ ஊழியர்களை தான் நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து அந்த காலத்துல 12 சீஷர்களை ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நற்செய்தி கூறுபடிக்கு அவர் செலக்ட் பண்றார். அடுத்தது 70 பேரை செலக்ட் பண்றார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, பவுலை செலக்ட் பண்றாரு, புறஜாதிகளுடைய அப்போஸ்தலனாக செலக்ட் பண்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரையா ஆண்டோடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானத்தினுடைய சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதும் கொண்டு போகும்படிக்கு அவர் சொல்றாரு, நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிலத்துல அனுப்புவேன்னு சொல்றாரு பவுல. உலகம் முழுவதும் கொண்டு போகும்படிக்கு இன்னைக்கு அநேக ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், அதே போல ஒவ்வொரு வரங்களை கொடுத்து ஊழியர்களை கொடுத்து எல்லாருமே ஆண்டவர் சொல்றார், ஒவ்வொருத்தரும் அப்போஸ்தலர்களா, தீர்க்கதரிசிகளா, போதகர்களா, அற்புத செய்களா இல்ல, ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு விதத்துல பயன்படுத்தி தேவன் அவருடைய நற்செய்தியை, நற்காரியங்களை வெளிப்படுத்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இது எல்லாம் அறிவிக்க 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 தேவனுக்கு நமக்கு இடையில் இருக்கிற பிரிவினை நீங்க ஆரம்பிக்கிறது, சமாதானம் வர ஆரம்பிக்கிறது. அதனால்தான் சமாதானத்தை அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியினாலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுதுதான் இந்த சமாதானமானது மனுஷர்கள் மத்தியிலே வருகிறது, பூமியிலே சமாதானம் வருகிறது. இதை பார்க்க தேவ தூதர்கள் ஆசைப்படுகிறார்களாம். அதனால்தான் ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது தூதர்கள் அதை உற்று பார்க்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. தூதர்கள் உற்று பார்க்கிறார்களாம். 1 பேதுரு 1:12 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள்.
யாரெல்லாம் பிரசங்கம் பண்றாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார்களோ, இதை உற்று பார்க்க தேவதூதர்கள் கூட ஆசையா இருக்கிறார்களா. ஆனால் இந்த தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமயமா இருக்கிற சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்றார். அவர்களை நான் குணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு சமாதானத்தின் சுவிசேஷம் இன்றைக்கு நம்ம மத்தியில வர வேண்டும். இன்னைக்கு வேற சுவிசேஷங்கள் நம்ம மத்தியில வருது. ஆனா தேவனுக்கு நமக்கும் இடையில இருக்க பிரிவினை நீக்கக்கூடிய சமாதானத்தின் சுவிசேஷம் நம் மத்தியில வர வேண்டும். ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாக்குதல், அதாவது பிரிவினையா இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குகிற ஒரு ஊழியம், ஒப்புரவாக்குகிற ஊழியம். அப்போ தேவன் உலகத்தினுடைய பாவங்களை எண்ணாமல் அவர் இந்த ஒப்புரவாக்குதல் மூலமாக, அதாவது சமாதானம் பண்ணுகிறதன் மூலமாக, பாவ மன்னிப்பின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மை அவரோடு இணைக்கிறார். அந்த இணைக்கிறதுக்கு மத்தியஸ்தராய் இருந்து செயலாற்றுகிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் ஸ்தானாபதிகளாய் இருந்து, ஒரு அம்பாசிடரா இருந்து இந்த பூமியில இருக்கிற மனுஷர்களை கர்த்தரோடு இணைக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில இந்த ஒரு சத்தியத்தை, இந்த 15வது வசனம் மட்டும் நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து 16வது வசனத்தை எல்லாம் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஆகவே இந்த சமாதானத்தின் ஊழியம் இன்னைக்கு நம் மத்தியில வந்திருக்கிறது. அதனால ஆண்டவர் அவர் தன்னுடைய ஊழியர்களை அனுப்பி இருக்கிறார். அந்த வசனங்களை கேட்பதற்கு நாம் இடம் கொடுப்போம். கேட்காம விசுவாசம் வராது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். அந்த பிரசங்கிக்காமல் நம்ம ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்காமல் நமக்குள்ள விசுவாசம் வராது என்பதை குறித்து போன வாரத்துல நாம பார்த்தோம். ஆகவே நம்ம கேட்போம். கேட்கதான் விசுவாசம் வரும். விசுவாசம் வரதான் விடுதலை வரும். ஆண்டோடைய வார்த்தைகளை அதிகமா கேட்க முயற்சியிடுங்கள். நேரத்தை ஆண்டோருக்கு செலவு பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யும். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் உமது சத்தியத்தை கேட்கிறவர்களாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய பாதங்களே நீர் அப்பா அழகா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர். அப்பா, அப்படியாய் கூட கர்த்தாவே அவர்களுடைய கால்களை மான் கால்களை போல் மாற்றுங்கப்பா. சத்ருவானன் கால்களை பிடித்து இழுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தின் உலகத்தில் இருப்பனை காட்டில் எங்கள் இருக்கிற தேவன் பெரியவர். அந்த பெரியவர் நாமத்தினாலே ஊழியக்காரருடைய கால்களை அப்பா உமக்கு பிரதிஷ்டை பண்ணுகிற தகப்பனே, அந்த கால்களை சத்துரு தொடாதபடிக்கு நீ வேலி அடைப்பீராக. ஒவ்வொரு ஊழியக்காரருடைய கால்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். நாம மாத்திரம் மகிழ்ச்சிட்டோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.